முட்டையில் என்னென்னலாம் சாப்பிட்லாம்? ஆம்லெட், ஆஃப் பாயிலு, அவிச்ச முட்டை, அப்புறம் இந்த அவிச்ச முட்டையை வச்சு கிரேவி, அதுக்கப்புறம் லாலிபாப். லாலிபாப் சிக்கனில் தானே பண்ணுவாங்க, ஏன் முட்டையில் பண்ணக்கூடாதா? நம்ம பண்ணலாம். என் அன்பு வணக்கம். இந்த எக் லாலிபாப் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். அதுக்கு அவிச்ச முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அவிச்ச முட்டை என்கிட்ட 5 இருக்குது. அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு 5 முட்டை கருவை, வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுக்கிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக சாப் பண்ணிக்கலாம். தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த முட்டையை பைண்ட் பண்ணுறதுக்கும் கிறிஸ்பி ஆக்கிறதுக்கும் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஸ்டார்ச். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மிச்ச பாதி எக்கையும் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு முட்டையோட மஞ்சக்கருவை மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மஞ்சக்கருவு போடாமல் இப்படி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை எல்லா மஞ்சக்கருவும் நீங்கள் போட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். எனக்கு என்னோடய பர்சனல் ஃபீல் ஒரு மஞ்சக்கருவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது லேசாக இந்த முட்டையும் லேசாக மசிச்சு அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதை ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். இது எக் ஒயிட்டுன்றதுனால ஃப்ரை பண்ணும்போது லேசாக தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி நின்று ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது லாலிபாப் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக அந்த சாஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். 3 பூண்டை பொடியாக நறுக்கிக்கலாம். 1/4 இஞ்சியை பொடியாக நறுக்கிக்கலாம். 1/2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிக்கலாம். 1/2 வெங்காயத்தை நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை இப்படி பிரிச்சுக்கலாம். 1/2 கொடை மிளகாயை நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கட் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாஸை ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்தேன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொடை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நான் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் 1/4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா ரொம்ப சாஸாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்கோங்க. ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கார்ன்ஃப்ளவரை கரைச்சிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஊற்றிக்கிட்டு நம்ம இதை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சாஸ் பண்ணும்போது உங்கள் ஃபயரை கொஞ்சம் ஹை ஃபயரில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சாஸ் சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் சோயா சாஸில் உப்பு இருக்குது. அதனால நீங்கள் உப்பு போடும்போதும் செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. நான் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் உப்பு போடல. அதில் இருக்க உப்பே கரெக்டாக இருக்கும். இப்போ கார்ன்ஸ்டார்ச்சை போட்டு நம்ம திக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியனை போடுறதுக்கு முன்னாடி நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். நம்ம தினசரி உணவில் மிளகு சேர்க்கும் போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் அற்புதமானது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why I'm adding black pepperன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் ரெசிபி கொஸ்டின்ஸ்க்காகவும் உங்கள் ரெசிபி ஃபோட்டோஸ்க்காகவும் நான் காத்துட்ருக்கேன். அதெல்லாம் சென்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.